ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். 2 கார்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ யூடியூப் ஷார்ட்ஸுக்கு 3 நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தேட். ஸோ இப்போ வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான யுனிக்கான கண்டென்ட்டு, டேரட் ரீடிங் மட்டுமே இல்லாமல் டேரட்டை பற்றின நாலேஜும் நம்ம சேனலில் இனி அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ கார்டு எடுத்து என்ன இன்னைக்கு எனர்ஜி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 4 சேனலுக்குமே நம்ம செப்பரேட்டாக டேரக்ட் ரீடிங் போடுறோம். டவர் மொமெண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னால், வாட் எவர் இப்போ வரைக்கும் நீங்கள் சோஷியல் கண்டிஷனிங் அப்படிங்கிறதுல என்ன பிலீஃப் சிஸ்டம் கட்டி வச்சுருந்தீங்களோ அந்த பிலீஃப் சிஸ்டம் மொத்தமும் தகர்த்தி எறியப்படுது. அது ஃபுல்லாக உடஞ்சி பொலன்னு கீழே விழுகுது. ஸோ நீங்கள் அடுத்த எட்டர்னல் பிலீஃப் சிஸ்டத்தை கட்டுறதுக்கான ஸ்பேஸை அது உருவாக்குது. ஆனால் திஸ் இஸ் நாட், நான் சொல்கிற அளவுக்கான ஈஸி ப்ராசஸ் கிடையாது இது. ஏன்னா இத்தனை வருஷம், இப்போ இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஏஜோ, இத்தனை வருஷமாக உங்கள் பிரெயினில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மெமரிஸை வச்சு, அதாவது பிரெயினில் இன்ஃபர்மேஷன் மெமரி எங்கேருந்து வரும்? நீங்கள் படித்த ஸ்கூலு, உங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, உங்கள் சொந்தக்காரங்க சொல்லி கொடுத்தது, நீங்கள் யார் விக்டோரியஸாக இருக்காங்கன்னு நினச்சிங்களோ அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட நாலேஜ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வாழ்கிறாங்களோ அதுலேருந்து எடுத்துக்கிட்ட நாலேஜ், இதை வச்சு தான், அந்த சோஷியல் கண்டிஷனிங்கை வச்சு தான் அந்த பிலீஃப் சிஸ்டமே உருவாக்கியிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த பிலீஃப் சிஸ்டம் மொத்தத்தையும் தகர்த்தி எறிகிறீங்க. இதெல்லாம் இந்த பூமியில் சொல்லி கொடுத்தது தான். இது எல்லாமே உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எட்டர்னல் ட்ரூத்ஸ் தான் உண்மை அப்படின்னு இப்போ நாலேஜ், அந்த விஸ்டம் வந்துருச்சு உங்களுக்கு. புரிதல் வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த கண்டிஷனிங்னால உருவான இந்த பிலீஃப் சிஸ்டத்தை தகர்த்தி எறிகிறீங்க. ஸோ இதுதான் டவர் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போது அடுத்த கார்டு எடுத்து இன்னொரு மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நைன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது, நீங்கள் இப்போ வரைக்கும் யார் யாரை நம்பினீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள் நினச்சிங்களோ அவங்கெல்லாம் உங்களை பிட்ரே பண்ணி நிறைய ரணங்களை கொடுத்துட்டாங்க. அந்த ரணத்தில் இருந்து ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கீங்க. உங்களை சுற்றி ஒரு பவுண்ட்ரி கட்ட சொன்னால் உங்கள் இதயத்தை சுற்றி ஒரு மதில், என்ன சொல்கிறது, கல் கோட்டையை கட்டி வச்சுருக்கீங்க. ஸோ யூ ஆர் வெரி டிஃபென்சிவ். இதுதான் இன்றைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கான எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.